அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். திருமணங்கள் தாமதம் ஆவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இங்கு தெரிகின்ற ஜாதகம் ஒரு பெண்ணின் ஜாதகம். சிலருக்கு ஜோதிடம் தெரிந்துவிட்டாலே சில கேள்விகளும் சந்தேகங்களும் வருகிறது. சந்தேகம் வந்துவிட்டால் மட்டும் கூட பரவாயில்ல, கூடவே பயமும் வந்துவிடுகிறது. இங்கு தெரிகின்ற ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றுகிறார். அவர் நீச்ச பார்வையோடு 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அதனால் அவர்களுக்கு சனி பகவான் நீச்சம் பெற்ற ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மாங்கல்யம் அமைவதில் தாமதம் இருக்குமா அல்லது பிரச்சனை இருக்குமா இல்லது அமையாத போகுமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் இவர்களுக்கு வந்துவிட்டது. அதைத்தான் கேட்கிறார்கள். சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தால் மாங்கல்ய தோஷமா என்று. இவர்கள் சனி பகவானின் பார்வையை கண்டு பயப்படவே தேவையில்லை. சனி பகவான் இருப்பதோ 6ஆம் இடம். இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சனி பகவான் நீச்சம் என்றால் சனி பகவான் கெட்டுவிட்டான் என்று பொருள். 6ஆம் இடம் என்பது கெட்ட இடம். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி, கெட்டவன் கெட்ட இடத்தில் இருந்தால் கிடைத்திடும் ராஜயோகம் என்பது ஜோதிட பழமொழி. இதற்கு ஏற்ப இந்த ஜாதகம் உள்ளது. இந்த பெண்ணிற்கு சனி மகாதிசை முடிந்து இப்போது புதன் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி மகாதிசையே முடிந்ததால் சனி பகவானின் பார்வையை கண்டு பயப்பட தேவையில்லை. இங்கு 8ஆம் இடமாக வருவது மிதன ராசி. மிதன ராசியின் அதிபதி புதன். அவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் நவாம்ஸ் கட்டத்தில் கன்னி ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். இதற்குத்தான் திருமணம் என்றாலே நவாம்ஸ் கட்டத்தை பார்ப்பது மிக முக்கியம் ஆகும். ஒரு ராசி கட்டத்தில் லக்னாதிபதியை விட 8ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்றால் திருமணம் அமையாமல் கூட போகலாம். ஆனால் நவாம்ஸ் கட்டத்தில் 8ஆம் இடம் வலுப்பெற்றால் மாங்கல்யம் வலுவாக அமையும். நவாம்ஸ் கட்டத்தில் 8ஆம் இடம் வலுவிழந்த நிலையில்தான் இருக்கக்கூடாது. அதனால் 8ஆம் இடம் பலமாகத்தான் இருக்கிறது. அதனால் மாங்கல்யத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையை கொடுக்கும் சனி மகாதிசையும் முடிந்துவிட்டது. அதனால் கவலை தேவையில்லை. சரி, திருமணம் எப்போதான் நடக்கும்? பெண் ஜாதகம் என்றாலே திருமணத்திற்கு செவ்வாய் கிரகத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி பகவானை பார்க்கிறது, சனி பகவான் செவ்வாயை பார்க்கிறது. செவ்வாய் திசை 7 வருடம், சனி மகாதிசை 19 வருடம், இரண்டையும் கூட்டினால் 26 வருடம். செவ்வாய் சனி தொடர்பு உள்ள ஜாதக பெண்களுக்கு 26 வருடம் கழித்து திருமணம் செய்தால்தான் திருப்தியாக இருக்கும். இந்த பெண் 1999 பிறந்திருக்கிறது. தற்போது இந்த பெண்ணுக்கு வயது 26. திருமணம் செய்து வைக்க சரியான நேரம்தான். இந்த பெண்ணின் லக்கணம் விருச்சகமாகும். இந்த பெண்ணிற்கு 7ஆம் இடமாக வருவது ரிஷபராசி. கோச்சார பலன்படி சனி பகவான் இப்போது மீனராசியில் இருக்கிறது. மீனராசியில் இருக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக திருமணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியை பார்க்கிறது. இந்த சனி பகவான் வக்கரம் அடையும் காலத்தில் திருமணத்தை நடத்த தூண்டிவிடும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவானும் வக்கரம் அடைய வேண்டும். அப்போதுதான் மாங்கல்யம் அமையும் இந்த பெண்ணிற்கு. அந்த காலம் தமிழ் வருட கணக்கின்படி 2025 ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களாகும். இந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.